எடுத்துக்கொண்டாலும் அதிகமாக இளைஞர்கள் தான். இஸ்லாமிய வரலாறும் அப்படித்தான் சொல்கிறது. நீங்கள் திருக்குர்ஆனை புரட்டி பார்த்தால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலகட்டத்தில் சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். கற்களுக்கு கடவுள் சக்தி இருப்பதாக நம்பினார்கள். அதனை இப்ராஹிம் என்கிற தீர்க்கதரிசி தவறு என்று உணர்ந்தார். இந்த கற்களுக்கு சக்தி இல்லை, வானம் பூமியை படைத்த நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற ஒரு சர்வலோக சக்தி இருக்கிறது, அவன்தான் இறைவன். வானத்தை படைத்த இறைவனையே நாம் வணங்க வேண்டும், பூமியை படைத்த அந்த இறைவனையே நாம் வணங்க வேண்டும். இறைவனை வணங்குவதை போன்று கல்லையோ மண்ணையோ மரத்தையோ நாம் வணங்கக்கூடாது என்று ஒரு மிகப்பெரிய புரட்சியில் ஈடுபட்டார். அந்த புரட்சியில் ஈடுபட்ட பொழுது அவருடைய குடும்பம் அவரை எதிர்த்தது, அவருடைய தந்தை எதிர்த்தார், ஒட்டுமொத்த ஊர் மக்களும் எதிர்த்தார்கள், பல்வேறு துன்பங்களை எதிர்கொண்டார்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு தனி. ஆனால் இப்படிப்பட்ட சமூகத்தில் மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய வகையில், ஒரு மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தும் வகையில், களத்திலிருந்து வேறுபட்டு சிந்தித்து சத்தியத்தை மக்கள் மத்தியில் எடுத்துரைக்கக்கூடிய துணிவை பெற்றவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்த காலகட்டம் தம்முடைய இளமை பருவத்தில் தான். திருக்குர்ஆன் அவரை பற்றி இப்படி சொல்கிறது. இந்த சிலைகளுக்கு சக்தி இல்லை என்று பிரச்சாரம் செய்யக்கூடிய நபர் யார் தெரியுமா? காலு சமிஅனா ஃபதன், நாங்கள் ஒரு இளைஞரை பற்றி கேள்விப்பட்டோம். யுகாலு லஹு இப்ராஹிம், அவருடைய பெயர் இப்ராஹிம். இப்ராஹிம் என்கிற இளைஞர் தான் இந்த சீர்திருத்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். கற்களுக்கு சக்தி இல்லை என்று சொல்லுகிறார். வானபூமியை படைத்த ஒரு இறைவனையே வணங்க வேண்டும் என்கிற ஏகத்துவ பிரச்சாரத்தை முன்வைக்கிறார். இப்ராஹிம் என்கிற இளைஞர் என்று அந்த மக்கள் சொன்னதாக திருக்குர்ஆன்